சட்டமும் தெரியாது, மக்கள் மனமும் தெரியாது, எதுவும் தெரியாமல் இன்றைக்கு தன்னுடைய ரசிகர்களை நம்பி ஒரு நடிகர் என்கின்ற அளவிலேயே வசனம் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகம் எதை சாதனையாக செய்ததோ அந்த சாதனையே காப்பி அடித்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். பிரச்சாரத்திற்கே செல்ல முடியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம், அதாவது அதற்கான மனம் கூட இல்லாதவர்கள்லாம் எப்படி மக்கள் சந்திப்பார்கள், மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை தேர்தல் முடிவு சொல்லும். அரியலூர், ஜெயங்கொண்டம், குன்னம் தொகுதி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ், அதிமுக, பாமக, அமமுக, பாஜக போன்ற பல்வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பெருமளவில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியினை பாராட்டுகின்ற வகையில், அந்த ஆட்சியினுடைய சாதனைகள் மக்களை சென்று சேர்ந்திருப்பதை பாராட்டுகின்ற வகையில் அவர் மீது ஏற்பட்டிருக்கின்ற அந்த அன்பின் காரணமாக, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இணைப்பு என்பது இந்த 3 தொகுதியுடைய வெற்றியை உறுதி செய்கின்ற நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் படங்கூர் ஜெயராமன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்தில் கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அவர்கள் போக இன்றைக்கு கிராமங்கள் தோறும் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து வந்து கழகத்திலே அவர்களையும் சேர்த்திருக்கிறார்கள். அதே போல அமமுகவுடைய மாவட்ட அளவிலான நிர்வாகிகள், ஓபிஎஸ் அணியை சேர்ந்த நிர்வாகிகள், அதே போல செந்துறை ஒன்றியத்தில் உட்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் என்று இன்றைக்கு கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் கழகத்தினுடைய வெற்றிக்காக பாடுபடுவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு மாபெரும் வெற்றிக்கு, இந்த 3 தொகுதிகளுக்குமான வெற்றிக்கு இந்த நிகழ்ச்சியிலே அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அதாவது பிரச்சாரத்திற்கே செல்ல முடியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம், அதாவது அதற்கான மனம் கூட இல்லாதவர்கள்லாம் எப்படி மக்கள் சந்திப்பார்கள், மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை தேர்தல் முடிவு சொல்லும். அவருக்கு அரசியலும் தெரியாது, அரசியலமைப்பு சட்டமும் தெரியாது, மக்கள் மனமும் தெரியாது, எதுவும் தெரியாமல் இன்றைக்கு தன்னுடைய ரசிகர்களை நம்பி ஒரு நடிகர் என்கின்ற அளவிலேயே வசனம் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் பதிலளிப்பார்கள். தேர்தல் ஆணையம் அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை எப்பொழுதும் மக்களை மனம் கவர்கின்ற அறிக்கையாக இருக்கும். அதே போல இந்த ஆண்டும் எல்லாவற்றிற்கும் கிரீடம் வைத்த ஒரு தேர்தல் அறிக்கையாக, மக்கள் மனம் கவர்ந்த அறிக்கையாக, மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை தொகுத்து அளித்திருக்கின்ற அறிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. பெரிய வரவேற்பினை இந்த தேர்தல் அறிக்கை பெற்றிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முதல்வர் பின்னால் அணிதிரண்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக பெண்கள் அணிதிரண்டிருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கான திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகம் எதை சாதனையாக செய்ததோ அந்த சாதனையே காப்பி அடித்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அதற்கு வரவேற்பு இல்லை. அதன் காரணமாக, அந்த மனப்புழுக்கத்தின் காரணமாக இது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஐந்தாண்டு காலத்தில் 11,000 பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி வழங்கி கிட்டத்தட்ட 9,000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. மீதி இருக்கின்ற பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனம் வழங்க மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இது இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு புதிய 10,000 பேருந்துகள் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பேருந்துகள் புதிய பேருந்துகளாக ஓடும். இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டுகின்ற போக்குவரத்து நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்திய அளவில் விருது வாங்குகின்ற நிறுவனமாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தான் இருக்கிறது. இந்த 10,000 பேருந்துகள் வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும்.